உடல் ஊனமுற்றவர்கள் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, பலப்பிறவி கர்மா, பிரதி கர்மான்னு 2 இருக்கு. பலப்பிறவி கர்மா அப்படின்னா நம்ம பல பிறவிகளாக நம்ம செய்த பாவ புண்ணியங்கள். பிரதி கர்மானா இந்த பிறவில அப்பா அம்மா வயிற்றிலிருந்து நம்ம இப்போ ஒரு பெயர் உருவத்தோடு வந்திருக்கிறோம், இது பிரதி கர்மா. இது அந்த ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த உடல் ஊனமுற்ற அந்த ஹேண்ட் கேப்டு இந்த ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்னா, இந்த பிறவில தான் வரும். அது பல பிறவி சன்ஸ்காரில இருந்து இந்த பிறவில தாய் தந்தையர்களுடைய கருவறையிலிருந்து நமக்கு வந்துடும். அதனால இந்த பிரதிகர்மாவை நம்ம ரொம்ப டீப்பா எடுப்போம். அப்போ நீங்க பல பிறவிகளாக என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு புத்தியில இருக்கும். அப்போ நீங்க அம்மாவின் கருவயிற்றில இருக்கிறீங்க ஒரு குழந்தையா. அப்போ அம்மாவினுடைய கருவயிற்றில இருந்து ஏன்னா பல பிறவிகளாக நீங்க ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய மனிதரோ, ஒரு இரக்க மனம் கொண்டவர்களோ, கொஞ்சம் லோ கேட்டகரி பர்சனோ, நீங்க பல பிறவிகள்ல செய்த நல்ல செயல்களும் நீங்க செஞ்சிருக்கலாம், கெட்ட செயல்களும் செஞ்சிருக்கலாம். அப்போ அதுல ரொம்ப டீப்பான ரொம்ப பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நல்ல மனம் கொண்ட திவ்ய புத்தி மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கலாம், இல்லைன்னா போன பிறவில நீங்க கொள்ளைகள் செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம். இப்படிப்பட்ட கேட்டகரி வயசுல வந்து நீங்க ஒரு அம்மாவின் கருவயிற்றுல பிறந்திருக்கும் போது அந்த உடல் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ். அப்போ அம்மாவின் கருவயிற்றுல இருக்கிற தருவாயில அந்த ஆத்மாவினுடைய சிக்னல் வந்து அந்த நெற்றி புருவத்திலிருந்து உடலின் அனைத்து நரம்புகளும் கனெக்ட் ஆகி ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் ஹிப்டோ எவ்வளோ மஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு சுக துக்கங்கள் அப்படியே டிரான்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த நரம்புகள் வழியாக. அப்படி நரம்புகள் வழியாக உங்க உடம்புல பாஞ்சுக்கிட்டு வரும்போது நீங்க ரொம்ப நல்ல மனிதர்களாக இருந்து வந்தாலும் உங்களுக்கு அந்த உடலினுடைய பாகங்கள் அந்த கையோ காலோ அதன் ரீதியாக ஒரு சில சக்திகள் ஓவர் கம் ஆயிட்டாலும் உங்களுக்கு உடல் ஊனமுற்ற நிலை வரும். அதுக்காக தான் ஆத்மா எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டெப்லைசர் மாதிரி இருக்கணும். நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, ஒரு லிமிட்டோட எண்ணத்தின் சக்தி இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு முழு ஆண் பெண் உடல் அழகான உடல் அமைப்பு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு உடல் ஊனமுற்ற நிலை தான் இருக்கும். இது நீங்க செய்த தவறும் கிடையாது, நீங்க செய்த பாவங்களும் கிடையாது. உங்களுள் வரக்கூடிய அதிகப்படியான எண்ணங்கள் தான் உடலின் ரீதியாக கருவறையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது உடல் ஊனமுற்ற நிலை வந்துகிட்டு இருக்கு. இது உங்க மேலேயும் எந்த தவறும் கிடையாது.